வணக்கம். போட்டித் தேர்வு எழுதப் போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு உரைநடை பகுதியிலிருந்து தமிழ்ச்சொல் வளம். 10ஆம் வகுப்பு உரைநடை பகுதியிலிருந்து தமிழ்ச்சொல் வளம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தமிழ்ச்சொல் வளம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவநேய பாவாணர் எழுதியிருக்கிறார். இப்படி கூட ஒரு வினாக்கள் கேட்கலாம். தமிழ்ச்சொல் வளம் அப்படிங்கிற நூல் என்ன எழுதினவர் ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். அப்படின்னு கேட்டாங்கன்னா தேவநேய பாவாணர் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த பாடமானது நமக்கு ரொம்ப பெரிய பாடமாக கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்ம ஒவ்வொரு இதையும் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது புரியும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பாவனார் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவர் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மொழி ஞாயிறு அப்படிங்கிறாங்க. இப்போ மொழி ஞாயிறு அப்படின்னா, இப்போ ஞாயிறு அப்படின்னு சொன்னால் எதை மீன் பண்ணுது? சூரியனை மீன் பண்ணுது. இப்போ சூரியன் உலகுக்கெல்லாம் ஒரே சூரியன் தான். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சூரியன் இருக்க மாட்டார், ஒரே சூரியன் தான். இப்போ பாருங்கள், இந்த மொழிக்கே இவர் ஒரு சூரியன் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கிறாருன்னு பாருங்கள். தேவநேய பாவனார் சொல்லாய்வு கட்டுரை அப்படிங்கிற நூலில் இருந்தால் இந்த தமிழ்ச்சொல் வளம் அப்படிங்கிற கட்டுரை பகுதியானது நமக்கு பாடமாக கொடுத்துருக்குறாங்க. இவர் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கிறாரு, அதை கீழே பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா இந்த கட்டுரையில் மாணவர்களுக்கு இப்போ 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புரிகிற வகையில் எளிமையாக கொடுத்துருக்குறாங்க. இந்த சொல்லாய்வு கட்டுரையில் தமிழ்ச்சொல் வளங்கிற தலைப்பின் கீழே வர்ற கருத்துக்களை மாணவர்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாருங்கள், இவர் பாவாணர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கிறாரு, அப்படின்னு என்னென்ன பொறுப்பில் இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கண கட்டுரைகள், இப்போ இலக்கணத்துக்கான ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அடுத்து மொழி ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருக்காரு. இலக்கணத்துக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, மொழி ஆராய்ச்சிக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அடுத்து பாருங்கள், தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். தமிழ் சொல் ஆராய்ச்சியில் இப்போ மண்ணை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாங்க, மலையை பற்றி, ஒவ்வொரு பொருளை பற்றி நம்ம ஒவ்வொரு இதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இவர் தமிழ் சொல்லை பற்றி ஆராய்ச்சி பண்ணி உச்சம் தொட்டவரான், பார்த்துக்கோங்க. அடுத்து செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்டத்திற்கு இயக்குனராக இருந்திருக்காரு. அதாவது சொற்பிறப்பியல் அகர முதலி திட்டத்திற்கு அந்த கமிட்டிக்கு இவர் தான் டைரக்டராக இருந்திருக்காரு. அடுத்து உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதுக்கு தலைவராக இருந்திருக்கார். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதற்கு தலைவராக இருந்திருக்காங்க. சில நேரம் வினாக்கள் இப்படி கூட வரலாம். இப்போ இவரை பற்றி இந்த கூற்று காரணம் அப்படின்னு கொடுத்து, ஏன்னா இவர் பாவாணர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே இவரை பற்றி இந்த கூற்று காரணம் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் கூற்று காரணம் இதை பாவாணர் பற்றி எது சரி எது தவறு அப்படின்ட்டு நமக்கு ஒரு 4 விடைகள் கொடுத்து வரலாம். அதில் நம்ம அந்த 4ஐயும் நம்ம எது சரி தவறுன்னு நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா, இவர் என்னென்ன பொறுப்பில் இருந்திருக்கிறாரு, எந்தெந்த நூல்கள் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் அதை நம்ம செய்ய முடியும், அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பாருங்கள், இவர் பாவணர் தமிழ்ச்சொல் வளம் அப்படிங்கிற கட்டுரை நமக்கு பாட தலைப்பாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. தமிழ்ச்சொல் வளம் அந்த தலைப்பின் கீழே என்னென்ன வருதுன்னு பாருங்கள். கட்டுரையில் வித்து வகை, வேர் வகை, அரித்தாள் வகை, காய்ந்த இலை வகை, இலை காம்பு, பூமடல், அரும்பு வகை, பூக்காம்பு வகை, இதழ் வகை, கனி வகை, உள்ளீட்டு வகை, தாவர கழிவு வகை, விதைத்தோல் வகை, பதர், பயிர், கொடி, மரம், கரும்பு, காய்ந்த பயிர், அப்புறம் வெட்டிய விறகு துண்டு. பாருங்கள், நம்ம சாதாரணமாக நம்ம நினைக்கிற அந்த விறகு துண்டுக்கு கூட இவர் பேர் வச்சுருக்காரு. மரப்பட்ட வகை, பயிர்ச்செறிவு வகை, நிலத்தின் தொகுப்பு, அப்புறம் செய் வகை, நில வகை, நன்செய், வேலி, காட்டு வகை, இது எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லியிருக்கிறாராம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இப்போ வளம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ரொம்ப வளமாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அவங்ககிட்ட அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு இடத்த பற்றி சொல்கிறோம், ஒரு மாநிலத்தை பற்றி சொல்கிறோம், இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்டை பற்றி ஏதோ ஒரு இடத்த பற்றி நம்ம மீன் பண்ணுறோம். அதுவாக ரொம்ப செழிப்பாக இருக்கும், நல்லா எப்போதும் பசுமையாகவே இருக்கும், நல்லா வளமாக இருக்கும் அந்த இது அப்படின்னு சொன்னால்
அங்கே வந்து அங்கே நிறையா பொருள் இருக்குது, நிறைய செல்வங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல் தான் இப்போ தமிழ்ச்சொல் வளம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்போ தமிழ் சொற்களில் நிறைய வளங்கள் இருக்கும். நிறைய வளங்கள் மீன்ஸ் அந்த சொற்களுக்கான பொருள்கள் வந்து எல்லா சொற்களுக்குமான பொருள்களும் இருக்கும். இப்போ மற்ற மொழிகளை காட்டிலும் தமிழ் மொழியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கும். அது நம்ம தமிழ் மொழிக்கே உண்டான சிறப்பு. அதுதான் இந்த பாடத்தில் வந்து பாவனார் வந்து அந்த நம்ம முன்னாடி பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு கட்டுரையிலேருந்து ஒவ்வொரு இந்த வித்து வகை, பயிர் வகை அதெல்லாம் சொல்கிறார் பார்த்தீங்களா. இப்போ அதில் வந்து ஒரு சிலதை வந்து நமக்கு பாடமாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல பாருங்கள், அடி வகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் பாருங்கள். இப்போ நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், ஒரு மரத்தை பார்த்தோம்னா மரத்தடியில் படுத்துருக்கோம்ப்பா, இந்த மரக்கிளையை உடச்சி விடுங்க, மரம் ரொம்ப வளர்ந்து போயிடுச்சு, நெட்டுக்கு வளர்ந்துருச்சுன்னா என்ன சொல்லுவோம், இந்த கிளையை உடச்சி விடுங்கப்பா, அந்த வாதை உடச்சி விடுங்க, அந்த கொம்பை உடச்சி விடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், பெரிய கட்டையாக இருந்தாலும் சின்ன கட்டையாக இருந்தாலும் கட்டை அப்படிங்குவோம், ரொம்ப சின்ன மெலிசாக இருந்தால் குச்சி அப்படிங்குவோம். நம்ம உண்மையுமே அதோட அர்த்தம் புரிஞ்சுதான் நம்ம சொல்கிறோமா, கரெக்டான பேரில் தான் சொல்கிறோமா, இல்லை ஒரு குத்துமதிப்பாக நம்ம முன்னாடி உள்ளவங்க சொன்னதை வச்சு நம்ம சொல்கிறோமா அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது. ஆனால் அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்குது. அதை தான் வந்து பாவனார் வந்து இந்த பாடத்தில் விளக்குறாரு. அதுக்கு முன்னாடி இங்கே மேலே வந்து ஒரு கோர்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து என்ன அப்படின்னா, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி யாருன்னா மகாகவி பாரதியார் சொல்கிறார். இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா நிறைய வினாத்தாரில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தா பாரதியார், பாரதிதாசன், கவிமணி.